வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? காயத்ரி ரகுராம் அவர் வந்து பாஜகல இருந்தாரு. அதுவும் துணைத் தலைவராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சில மனக்கசப்புகள் காரணமாக விலகி இருந்தாங்க. கொஞ்ச நாள் திருமாவளவனோடலாம் வந்து மீட் பண்ணி நெறைய பேர மீட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்பொழுது இபிஎஸ் தான் என்னுடைய தலைவர்ன்னு சொல்லி அதிமுகவில் இணைந்து விட்டார் அப்படிங்கிறது தான். அதிமுகவுக்கு அவங்களால என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நெறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காயத்ரி ரகுராம் பாஜகல ரொம்ப நாட்களாக இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். 1 வருஷம், 1 1/2 வருஷம் இருக்கும். அண்ணாமலையோடு சில பிணக்குகள் அவருக்கு இருந்தது. அதன் காரணமா கட்சிய விட்டு விலகி இருந்தாங்க. கட்சிய விட்டு நீக்கப்பட்டார் ஆக்சுவலா அவங்கள டெம்பரரியா. ஆனா அதுக்கப்புறம் அவர் கட்சியில சேரவே இல்ல. இப்ப எஸ்.வி. சேகர்லாம் இருக்கார் இல்லையா? எஸ்.வி. சேகர்லாம் பாஜகல இருக்காரா இல்லையான்னே தெரியாது. அந்த மாரி இருந்தாங்க காயத்ரி ரகுராம். சமீபத்தில ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இவர கூட திருமாவளவன கூட போய் சந்திச்சாங்க, பேசினாங்க. அவங்க வந்து திமுகவ கூட சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் அறிக்கையெல்லாம் கூட வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய எண்ணம் அதிமுகவை நோக்கி திரும்பி இருக்கிறது. அதிமுகல ஏதாவது முக்கிய பொறுப்பு ஏதாவது குடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதன் காரணமாக சேலத்திலேயே போய் அவங்க வீட்ல சந்திச்சு, அவரு இபிஎஸ்ஐ சந்தித்து அந்த கட்சியில ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி காயத்ரி ரகுராம் வந்து என்ன சொல்றது? இதுல ஏதோ துபாய்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு நெனைக்கிறேன். அதுல என்ன நீங்க ஏன் போனீங்க? எதுக்கு வந்தீங்க? யார பார்த்தீங்கன்லாம் ஒரு கேள்வி கேட்டு ஏதோ கடிதம் எழுதினார். அதுக்கப்புறம் தான் அவங்க கட்சிய விட்டு நீக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அண்ணாமலைக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை நடந்தது. அண்ணாமலை எத சொன்னாலும் எதிர்த்துட்டே இருந்தாங்க. பட் இப்ப கொஞ்சம் சூழ்நிலை மாறி இருக்கிறது. பட் இப்ப அதிமுகல இணைஞ்சுட்டாங்க. அதிமுக வந்து காயத்ரி ரகுராம எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற சில தகவல்களும் வந்திருக்கிறது. நான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்த அடுத்த போஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா, அதுல வந்து முக்கியமான சம்பவங்கள் இருக்கு. ஆமா. ஏன்னா அவங்க தன்னுடைய வேலைய ஆரம்பிக்க போறதா ஒரு செய்தி இருக்கு. அதேபோல எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அப்படின்னு ஒரு கூட்டணி அமையுது இல்லையா? அதை உடைப்பதற்கான ஒரு பிளான் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிங்கிற செய்திலாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, காயத்ரி ரகுராமோட உதவி அதிமுகவுக்கு தேவைப்படுமா? அப்படிங்கிற சில விஷயங்கள யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் வந்து எதிர்பார்க்கிறார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி அவர்கள் கடந்த சில நாட்களா கொஞ்சம் அமைதியா இருக்காரு. பெருசா எதுவும் ஆக்டிவா இல்ல. அதுக்கு காரணம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு விடுமோங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் அமைதியா இருக்காரு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதேபோல கூட்டணி குறித்து ஒரு பெரிய இதெல்லாம் இல்ல, நடக்கல. ஆனா அது அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட அவருக்கு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அ பிளஸ்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காயத்ரி ரகுராம் வந்தது. ஏன்னா பாஜகவுடைய மேல்மட்ட ஓட்டுகள் வந்து இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருப்பாரு. அதேபோல மேலும் சில வேலைகளை வந்து காயத்ரி ரகுராமிடம் ஒப்படைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன வேலை? என்ன செய்ய போகிறார்கள்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து தொடர்ந்து அவங்க அந்த கட்சியில இருக்க போறாங்களா? இல்லையாங்கிறது வரும் நாட்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமா அவங்க தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்வாங்கன்னு நான் நம்புறேன். பாப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஆல்.